ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு வணக்கம். நீ அங்கேயும் சொன்னேன்னா காதில் கரெக்டாக கேட்காது. நான் பக்கத்தில் வரேன். இந்த பாருங்கள், கொழுக்கு முழுக்கும் தயிர் எடுத்து வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு அவளும் கொழுக்கு முழுக்கும் தயிர் மாதிரி ஆயிரம் போல இருக்கு. நீ தான் நிறைய வாட்டி சொன்ன. என்னது? நான் கொழுக்கு தான். இந்த பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டு தயிர். இது மேலே இருந்ததெல்லாம் நான் இதில் எடுத்து போட்டேன் செல்லம். அப்படியே மூடி மேலே அது பாரு, தட்டு இங்கே பாரு, அது மேலே அப்படியே ஒட்டி இருந்துச்சு. இது வந்து வெண்ணெய். உங்களை திட்டலை, வெண்ணெய்னு இதை சொன்னேன் நான். இங்கே இருங்க. ஏன் எடுத்து கப்புன்னு சாப்பிட்டுட்டா? சரி, ஓகே. இது வந்து சரியான டேஸ்ட். இது அந்த அது என்ன பண்ணிட்டேன் நான், இதை பாரு, அந்த பால் சட்டி துறையேன். என் பால் சட்டியில் பால் இருக்கா இல்லை அதுலேருந்து இதை எடுத்து சாப்பிட்டியா? துறடா, இங்கே பாருங்க, அந்த ஆடை இருக்குல்ல. இப்போ இதை நான் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே என்ன ஆகும்னா, மொத்த கொழுப்பும் அந்த பாலில் இருக்கிற எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். ஆமாம். காலையில் அதை அப்படியே மேலாப்பில் எடுத்து தயிர் ஊற்றிடுவேன். இதை தான் லஸ்ஸி மேலே போட்டு கொடுப்பாங்கல்ல செல்லம், செம்மையாக இருக்கும். உனக்கு இப்போ லஸ்ஸி போட்டு தரட்டா? இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பாலாடி ஒரு கப்பில் காட்டுறேன். இது வந்து 1 லிட்டர் பாலில் ஒரு நாளில் நான் எடுத்தது செல்லம். இதை மாதிரி எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஐஸ் வாட்டர் மாதிரி ஏதோ ரெடி பண்ணி நெய்யை உருக்கி வச்சிடும். அப்படி நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் என்னன்னா, இதை நான் ஒரு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடாடா என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னதான் பண்ண போறேன் மச்சான், உனக்கு தான்டா. மகிக்கு பார்த்தீங்கன்னா பாதி கிருணி பழத்தை எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால இப்போ மோர் ஒரு சொம்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் திருப்தியாக குடிச்சிட்டு கம்முன்னு இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் வந்து சாப்பிட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். மோர் எல்லாமே இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. அந்த பாதி கிருணி பழத்தை கொடுத்தா சாப்பிட்டுட்டாரு. எதுவுமே சக்கரை எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஜூஸாக போட்டால் கூட சக்கரை கேட்பாங்க, முழுசாவே கொடுத்துறது. நீ ரொம்ப நல்ல பையன்டா மச்சான், நீ எல்லாமே நல்லதா சாப்பிடுவ அப்படின்னு சொன்னா சாப்பிடுவாரு. ஆமா. இப்போ வந்து எங்க வீட்டுக்கு வெளியில காட்ட போறோம், வாங்க. எப்படி வெயில் அடிக்குது எல்லாம். இதை எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புதினா குச்சி நட்டு வச்சு அதில் இலையெல்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதுலேயும் புதினா மட்டுமே எனக்கு வைக்கணும்னு ஆசை. அதனால எடுத்துன்னு போய் வைக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஏகப்பட்ட துளசி மரமாகவே ஆகிப்போச்சு. துளசி செடி வந்து துளசி மரமாக இருக்கா, எல்லாம் வந்து ஏவாயிரம் வளர்ந்துருச்சு எல்லாமே. இப்போ போயிட்டு என்னன்னாக்கா, அதை வந்து நம்ம கட் பண்ணி வர விடணும். அதை கட் பண்ணாதான். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதுதான், இது சும்மா இருக்க மாட்டாப்ல. அளவுக்கு டிகிரி காப்பி நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு என்னை கேட்காமையே காப்பி தூள் வாங்கி கொடுத்தாரு. சரி, ஒரு வாட்டி சும்மா தேவை எப்பயாவது ஆசைப்பட்டா குடிச்சிக்கன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி டிகாஷனை ஊற்றிட்டு பாலை ஊற்றினேன். 3/4 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். இவ்வளோதான் டிகாஷன். ஆனால் கசக்குது, ரொம்ப டிகாஷன் ஊற்றுனேன் போல இருக்கு. சரி, இப்போ இதில் என்ன கொஞ்சம் பாலை ஊற்றி உங்கள் மம்மிக்கு ஷேர் பண்ணிட்டு பேலன்ஸ் நான் குடிச்சுக்க போகிறேன். ஓகே, நடக்கட்டும், வாங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நான் காலையில் நான் செஞ்ச சைடிஸ்ட். பார்க்குறது செம்மையாக இருக்குல்ல. காலைல வந்து இந்த சாதம் பண்ணியிருந்தேன், நெய் சாதம் பண்ணியிருந்தேன். தம்பி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நெய் சாதம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சைடிஷ் என்ன, அதை சப்ஜி வேணும்ல. ஸோ அதுக்காக பண்ணியிருந்தது வெறும் கோவக்காய் வச்சு சூப்பராக செஞ்சுருந்தேன். இதை நம்ம மக்கள் வந்து பாவக்காய் மாதிரி நினச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நான் வந்து மகியோட இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சென்னையில் வந்து எப்போவுமே அதிகபட்சமாக காலையில் சமையல் பண்ணுவார். இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து என்னைக்கு வந்து நான் ரொம்ப ஏதாவது காலையில் எந்திரிக்கும் போதே ஏதாவது நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சேன் அப்படின்னா, இன்னொன்று வந்து இவருனால சில நேரம் காலையில் லேட்டாக இருந்துச்சோன்னா மனுஷன் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து அவசரமாக வதக்கிட்டு இருப்பாரு. என்னென்னு எனக்கு இன்றைக்கி மாடி வரைக்கும் வாசனை வந்துச்சு. ஓகே, மகி சமைக்குது, நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு மேலேயே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் உனக்கு நன்றி. எப்படின்னா நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாப்லன்னா உடனே வேலை செஞ்சு கரெக்ட் பண்ணுவார். நினச்சேன். ஓகே, இப்போ வந்து அவி வந்து மோர் கலந்து எடுத்து வரட்டும். இதில் கொத்தமல்லி தான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்லாயிருக்கும். ஃபீல் பண்ணுறதுனா நீங்கள் பட்டுக்கு அவன் சண்டை போடுவார்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வீடு குடி வரும்போது பார்த்தீங்கன்னா குளிர்காலம் மழை காலம் அந்த டயத்தில் தான் வந்து வெயில் காலத்தில் வரல. பட் என்னன்னாக்கா, இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிறனால பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வெளியில் உட்காந்துருக்கோமா, நல்லா கூலிங்காக இருக்குது. ஆனால் ஒரு மரமும் அசையில் தெரியுது அவங்களுக்கு. ஒரு சில நேரத்தில் காற்று, புயல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காற்று ஒன்றும் அடிக்கல, ஆனால் வெளியில் வந்து கூலிங்காக சில்லுன்னு இருக்குது. வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா பயங்கரமாக எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா துளசி எல்லாம் பாருங்கள், மகியோடைய தலை ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. துளசி வந்து நம்ம வீட்டில் வளருமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட நேரம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி விட சொல்லிட்டேன். ஷார்ட்டாக கட் பண்ணியாச்சுன்னா அது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வளரும். அதனால தான், ஏன்னா சாமிக்கு மட்டும்தான் நான் சாமி கும்பிடும்போது எடுப்பேன். மற்ற நேரம்லாம் துளசியை வந்து எடுக்கிறது இல்லைல்ல. அதனால் அது பூச்சி பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடுது. பெரிய பெரிய எறும்பாக இருக்குது. எறும்பு பெருசு. அதே மாதிரி இந்த மாதுளம்பழ தோல், ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உரம் மாதிரி போடுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மாதுளம் செடியெல்லாம் முளைச்சிருக்குது.
அதனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த களை எடுப்போம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். ஒரே இதில் வந்து 5 மாதுளை செடி இருக்குது, 5 பிடுங்க போகிறோம். அதுதான். ஏன்னா நான் நிறைய இடத்துல மாதுளை இது பார்த்துருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, பிஞ்சிலேயே வீணாக போயிடுது. மாரியம்மா பாட்டு பாட்டா துளசி வச்சு ஆடிட்டு இருக்கேன். இந்த துளசியெல்லாம் என்ன செல்லம் பண்ணுறது? இது அவ்வளோதான், இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே காய வச்சு. ஆனால் இது லைட்டாக பூச்சி மாதிரி தானே இருக்குது. ஆமாம், இது அதுக்காக தான் இப்போ கட் பண்ணுறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்துச்சு, வெள்ளை கலரில் அந்த பூச்சி வந்துடுச்சு. அந்த பூச்சி வந்ததுனால அதை கட் பண்ணி துளசி செடியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி நிறையா வந்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணி போடலாம்னு நினச்சிங்களா, அந்த பூச்சி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த கீரைலாம் நல்ல கீரை இந்த பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கே. ஃபர்ஸ்ட்லேருந்து வளர்றது கொஞ்சம் அடர்த்தியாக கட் பண்ணி விட்டுடலாம் ஐயா அப்பப்போ. ஆமாம், அந்த அடியில் இருக்கல கட்டையா, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இது செய்வாங்க, மணி துளசி மாலை. அங்கே பாருங்க, நம்ம வீட்டில் நான் இந்த அளவுக்குலாம் துளசி வளருமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ கட்டையாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. அம்மா இதை உடச்சி விட்டுட்டோம், நம்ம அங்கிட்டு போகலாம் வாங்க பின்னாடி. அது எது? ஆமாம், பாருங்க எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. அது பெரிய காட்டே காலி பண்ண மாதிரி இருக்கு. அதான் பாருங்க, என்னது துளசி செடி எவ்வளோ இருக்கு. அந்த பாருங்க வாசல்ல. அதனால தான் சரி நிறைய கட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா ஏகப்பட்ட துளசி வாசலில் வந்து அந்த விதை விழுந்து அது இது எல்லாமே துளசி தான். என்னென்னா அங்கே சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துளசி செடி வரலன்னு சொல்லி என்னை ஒருத்தவங்க கிண்டல் பண்ணாங்க. துளசி செடி வரலன்றதுக்காகவே கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துளசி செடி வீட்டை சுற்றி. ஒரு பக்கமாக வெயில் அடிக்குது, ஓடு உள்ள. வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு அந்த செடியெல்லாம் எடுத்து போட்டுட்டு மற்ற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த வெயிலெல்லாம் போய் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாகாசோலை நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் காம்போ, ஒன்ஸ் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஃபாலோ பண்ணணுமா, கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு வெயிட் லாஸ் எவ்வளோ நடக்கணுமோ அதோட வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா போதும், ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜான அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நின்னே வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு வேளை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறது பண்ணாதும் உங்களோட இஷ்டம். நீங்கள் வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வீட்லேயே கலோரி கம்மியான ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நிப்பாட்டினா வெயிட் போடுமா அப்படின்றதும் கிடையாது, வெயிட்லாம் போடாது. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எனக்கு 2-3 பேராவது சொல்லிடுவாங்க கால் பண்ணும்போது, எனக்கு வந்து இந்த கால்சியம் பவுடர் எடுத்து இடுப்பு வலி போயிடுச்சு, முட்டு வலி போயிடுச்சு, திருப்பி அந்த வலி இருந்த நினப்பு கூட இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு சரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் எந்த கிளைமேட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பராக உங்களுக்கு இந்த சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி மூச்சு வாங்குறதுக்கு சிரமம், அதாவது மூச்சு இழுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். வீசிங் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ சூப்பரான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ஆயில் ஐட்டம்ஸ் அப்படின்னா ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், குங்குமாதி லிப் லைட்டனிங் க்ரீம், குங்குமாதி சீரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா டாண்ட்ரஃப்க்குன்னு தனி ஆயில் இருக்குது. ஸோ ஸ்கின் பிரச்சனைக்குன்னு தனி ஆயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு நிறைய இடங்களுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆனவொன்னு நான் உங்களுக்கு அதுவும் அந்த குட் நியூஸை சொல்லிடுறேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.